ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க. உங்கள் மன விருப்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற நல்ல நாளாய் மாறுவதாக. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எவைகளை கேட்பீர்களோ ஜபிப்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள். ஐயா ஜார்ஜ் முல்லர் யெகோவா ஈரே என்கிற அநாதை இல்லம் வைத்திருந்தார். ஒரு அநாதை இல்லம் ஆரம்பித்த போது ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். ஒரு மனிதனிடத்திலும் போய் எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்க மாட்டேன், என் தேவைகளை யாரைக்கு உண்டாகிலும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் நாளை காலையில் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த போது சமையல் அறையில் போய் பார்த்தால் ஒரு பாத்திரங்கள் காரியங்கள் இல்லை. அதற்காக ஜெபம் பண்ணார். திடீரென்று அந்த இரவு ஒரு நபர் கதவை தட்டினார். கதவை தட்டின போது, ஐயா இது அநாத சாலை, ஆமா, கொஞ்சம் பொருள்கள் வாங்கிட்டு வந்தோம். எண்ணி பார்த்த போது 28 தட்டு இருந்தது. அன்றைக்கு 28 அநாதை பிள்ளைகள் இருந்தார்கள். அதுக்குரிய டம்ளர், கரண்டி, முள்கரண்டிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி அவருக்கு தெரியும்? தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஏவனார் அவர்கள் கொண்டு கொடுத்தார்கள். ஒரு நாட்களில் பெரிய சாட்சி உள்ள ஒரு பெரிய பரிசுத்தவானாய் மாறிப்போனார். அவருடைய சாட்சிகள் இந்து வரலும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32. மத்தேயு 6:32. உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்னோடு சொல்றாரு, கேளுங்க நான் தாரேங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். பொருளாதாரர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் ஹல்லேலூயா உன் நன்மையானங்களை தருகிறது அதிக நிச்சயம் தருவார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், செபியுங்கள், உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். ஜார்ஜ் முல்லருக்கு மட்டுமில்லை, கர்த்தர் உங்களுக்கும் தெய்வம். ஐயாவுடைய ஜெபத்தை கேட்டால் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார், நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். தேவைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அநேக தேவைகளோடு இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அந்தந்த நாளில் கர்த்தர் செய்கிறார். நன்றி செய்வார். இன்றைக்கு செய்தவர் நாளைக்கும் செய்வார். இந்த வருடம் செய்தவர் வருகிற நாட்களிலும் செய்வார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதி, நன்மை கிருபை தொடரட்டும். விசுவாசத்தோடு ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.